ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குரு பகவான் மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியா இருக்கிறார். இதனால அவரு தனுசு ராசிக்கு 5வது இடத்துல வந்திருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. சரிங்களா? 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன்னா, ஒரு ராசிக்கு குரு பகவான் 5வது இடத்துல வந்தார்ன்னா, அந்த ராசிக்கு என்னென்னலாம் குறை இருக்கோ, இப்போ ஒரு வீட்ல வந்து இந்தந்தெல்லாம் ஒரு சில குறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடத்த அடைச்சிருவாரு. வேலை இல்லன்னா வேலை கிடைச்சிரும். திருமணம் யாராவது ஆகாம இருந்தாங்களோ, அவங்களுக்கும் திருமணம் நடந்துரும். குழந்தை இல்லன்னா உடனே குழந்தை பொறந்துரும். வியாபாரத்தில நஷ்டம்னா உடனே அது லாபமா மாறிடும். சரிங்களா? வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி நீங்க பெறப் போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க அத நம்பணும். நம்ம வந்து நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசியில நம்பர் 1 எது வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு குரு பெயர்ச்சி, அதிர்ஷ்ட குரு பெயர்ச்சின்னா, அது தனுசு ராசிக்கு தான் சொல்வேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்தக்கூடாது. வாய்ப்புன்றது வாய்ப்புன்னு சொல்றத விட அது ஒரு வரம்ன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? உதாரணத்துக்கு, நான் நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அது ஆக்சுவலா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இதனால வந்து ஒருத்தங்க அந்த வாய்ப்ப பயன்படுத்தும்போது, அவங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு போறாங்க, அந்த வாய்ப்ப மிஸ் பண்ணவங்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத வந்து, இத கொஞ்சம் நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். சரிங்களா? நடிகர் சிம்பு இருக்காரு இல்லைங்களா? அவருக்கு கோன்ற ஒரு படம், அதாவது ஜீவா நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். 10 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால வந்த படம் தான் கோ அப்படின்னு அந்த படத்து பேரே கோ தான். ஜீவா இருக்காரு இல்லைங்களா? ஜீவா நடிச்ச படம் அது. அந்த படம் வந்து ஜீவா நடிக்கிறதுக்கு முன்னால சிம்புவ வச்சு எடுக்கிறதா தான் அந்த படத்தோட டைரக்டரு பிளான் பண்ணியிருந்தாரு. சிம்புவ வச்சு எடுக்கிறதா தான் அவரோட பிளான். ஆனா சிம்பு வந்து அவர் மேல நம்பிக்கை இல்ல. அதனால வேணான்னு சொல்லிட்டாரு. ஃப்ராங்க்கா எனக்கு வேணாம் அந்த படத்துல நாட் இன்ட்ரஸ்டட் எனக்கு வந்து விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சிம்பு. அவரும் வந்து எவ்வளவோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அவர ஒரு ஆளாவே அவர் மதிக்கல சிம்பு. இல்லைங்க நான் எனக்கு வந்து விருப்பம் இல்ல. நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு கட் அண்ட் ரைட்டா சொல்ட்டாரு. சரின்ட்டு அதுக்கடுத்து வந்து ஜீவா கிட்ட போறாரு. ஜீவா வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு செல்வாக்கான நடிகர்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒண்ணும் ஃபேமஸான நடிகர்லாம் அவரு கிடையாது. அவரு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நடிச்சா படம் வந்து 200 நாட்களுக்கு மேல ஓடிட்டுது. பாட்டெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அந்த வருஷத்திலேயே வந்த படத்துல நம்பர் 1 ஹிட் படம் எதுன்னா, கோ தான். அத வந்து சிம்பு அதுக்கடுத்து அந்த படம் ஹிட் ஆன பிறகு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரு மீடியா முன்னாலே போறதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா, எல்லாருக்குமே தெரியும். அத சிம்பு வந்து கட் அண்ட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். அத கேட்கும்போது, சிம்பு வந்து பதில் சொல்ல முடியாத திணர்றாரு. என்ன பண்றது? நம்ம பதில் சொல்ல முடியாத திணர்றாரு. சரிங்களா? அப்ப வந்து அவரு மிஸ் பண்ணாரு. இதுவரைக்குமே சொல்றேன், சிம்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம்லாம் எதுவுமே வரல. அந்த படத்த மட்டும் அவரு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா, அதுல நடிச்சிருந்தாருன்னா, அவரோட லெவலே வேற. இன்னைக்கு வந்து எப்படி விஜய், அஜித்து, சூர்யா, தனுஷ் இருக்காங்க இல்லைங்களா? மிகப்பெரிய முன்னணி நடிகர்கள். அந்த லிஸ்ட்ல அவரு வந்திருப்பாரு. ஆனாலும் இன்னும் வந்து அவரால வர முடியல. சரிங்களா? ஆனா, அந்த படத்துல நடிச்ச ஜீவா, யாருன்னே தெரியாத நடிச்ச ஜீவா, அதுக்கடுத்து ஒரு 15 படம், 20 படம் அளவுக்கு நடிச்சுட்டாரு. எத வச்சுன்னா, அந்த படம் ஹிட் ஆனத வச்சு தான் அவருக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சது. சரிங்களா? அதனால அந்த வாய்ப்பு ரொம்ப ஃபீல் பண்ணாராம் சிம்பு. இந்த வாய்ப்ப விட்டுட்டோமே! எவ்ளோ பெரிய வெற்றி படம். அதுவும் வந்து பாடல்கள்லாம் அவ்ளோ அற்புதமான பாடல்கள். ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த வாய்ப்ப அலசி ஆராயாம ரிஜெக்ட் பண்ணது தான். அந்த மாரி ஒரு வாய்ப்பு தான் இப்ப எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் நடக்கிற வாய்ப்பு. அருமையான வரம். பொற்காலம் இது கோல்டன் பீரியட். இத வந்து நீங்க நல்ல முறையில பயன்படுத்தினா அதாவது அந்த குடுப்பன உங்களுக்கு இருக்க குத்தம் தான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டுது. நீங்க நீங்க முயற்சி பண்ணா பெரிய ஆளா ஆகலாம். சரிங்களா? பெரிய ஆள் ஆகலாம். நீங்க கோடீஸ்வரனா ஆகலாம். அந்த கொடுப்பன இருக்க குத்தம் தான் நீங்க இந்த காணொளிய பார்க்குறீங்க. அப்படி இல்லன்னா பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். ஆகையால நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே முயற்சி தான். உதாரணத்துக்கு ஒரு ஆத்துல தண்ணி ஓடுது. நீங்க வந்து ஒரு ஒரு வெயிட்டான ஒரு பொருள எடுத்துக்கின்னு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போணும். சரிங்களா? இப்ப ஒரு படகு ஒண்ணு இருக்கு. அந்த படகுல நீங்க மட்டும் படகு இருந்ததுன்னா, நீங்க மட்டும் அதில வச்சு எடுத்துட்டு போயிடலாம். படகே இல்ல. என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கஷ்டம். அந்த மாரி தான். படகு இருந்தா அத வச்சு எப்படி எடுத்துட்டு போவீங்களே ஈஸியா, அந்த மாரி தான் இந்த காலகட்டம். இத உட்டுட்டீங்கன்னா, நீங்க தலையில தூக்கி போடுற மாரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். உடம்பு வலிக்கும். சப்போஸ் தண்ணீல விழுந்துட்டனால அந்த பொருளே போச்சு. அந்த மாதிரி தான். இந்த காலகட்டம் கோல்டன் பீரியட். நீங்க பண்ண வேண்டியது முயற்சி மட்டும் பண்ணுங்க. மத்ததெல்லாம் குரு பகவானும், சனி பகவானும் பார்த்துக்குவாங்க.
நீங்கள் இந்த 7 சனியில் ரொம்ப துயரப்பட்டீங்க. அதை பற்றிலாம் சொல்லணும்னா ஒரு வாரம் பத்தாது, ஒரு மாதம் பத்தாது. அந்த அளவுக்கு கடந்த 7.5 வருஷமா பணத்திலையும் சரி, நிம்மதியிலையும் சரி, தொழிலையும் சரி எல்லாத்துலேயும் தோல்வி தான். தொடர் தோல்வி, படுதோல்வி. படுதோல்வி அதாவது ஒரு நே அதாவது நண்பர் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாரு. அவர் நிலைமை சொன்னாரு. அதாவது அந்த 8 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு குட்டி ராஜா மாரி இருந்தவரு. இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு. அவர் கேட்கும்போது எனக்கே கண்ணு கலங்கி போச்சு அவரோட வாழ்க்கைய. தனுசு ராசி 7 சனியில மாட்டுனவரு. சரிங்களா? இந்த மாரி பல பேர்களுக்கு பல கதை இருக்கு. தனுசு ராசிக்காரங்க. அவங்க பட்ட அவமானம், ஆ நஷ்டம் எல்லாமே. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போலாம். அதாவது சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்லத குடுக்க போறாரு. எப்படி ஒரு காயினுக்கு, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்குன்றது மாரி அவரால தண்டிக்கவும் முடியும். எந்த அளவுக்கு தண்டிச்சாரோ, அந்த அளவுக்கு நன்மையும் குடுப்பாரு. பன்மடங்கு குடுப்பாரு. அத முதல்ல நீங்க நம்பணும். 3வது இடத்துல ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோண பலம். இந்த பலத்தோட நாற்காலி போட்டு உட்காந்துருக்காரு ஸ்ட்ராங்கா. அது நடக்கும். நீங்க செயல்ல இறங்குங்க. எல்லாமே உங்கள தேடி வரும். அற்புதமான யோகம் இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கு. அதாவது கோடீஸ்வர யோகம், கோடீஸ்வர யோகம்னு சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. கோடீஸ்வரன் ஆவறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. மூளைய யூஸ் பண்ணாவே போதும். ஈஸி. ரொம்ப வெரி வெரி ஈஸி. என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாரு, மன்னிவாக்கம்னு சென்னையில மன்னிவாக்கம்னு ஒரு இடத்துல வந்து இடம் வாங்கி போட்டாரு. ஒரு 1/2 கிரவுண்ட் என்னமோ இடம் வாங்கி போட்டாரு. அவரு வாங்கும்போது ப 11,00,000மோ என்னமோ. அது நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. 11,00,000 இடம் வாங்கி போட்டாரு. ஆஃபீஸ்ல லோன் வாங்கி வாங்கி போட்டாரு. ஒரு 4 வருஷத்துல அந்த இடத்தோட வேல்யூ 60 டூ 70 லட்சத்த தாண்டிட்டுது. இப்ப இந்த காலகட்டத்தில அது என்ன சொல்றது 1,50,00,000 அளவுக்கு போயிருக்கும். இதுதான் வந்து பண வளக்கலை. பணத்த எப்படி அத பெருக்குறது, சேர்க்கிறதே ஒரு பெரிய திறமை. இப்ப நீங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்க. நீங்க நெனச்சீங்கன்னா ரூ. 5,000 சேர்க்கணும். நம்ம சேர்க்கணும், நம்ம சேமிக்கணும். அந்த ஆர்வம், அந்த திறமை, அந்த சிந்தனை இருந்தாவே நீங்க சேர்க்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல சேமிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது 1 வருஷம், 2 வருஷம் சேமிங்க. சரிங்களா? அத வந்து சேமிக்கிறப்ப என்ன சில பேர் என்ன புத்திசாலித்தனம் பண்றாங்க தெரியுங்களா? சேமிக்கிற காச தங்க காயின் வாங்கி வச்சிருப்பாங்க. அதில செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. தங்கம் விலை குறையும்போது வாங்கி வச்சுறது. அதோட விலை ஏறும்போது வித்துறது. அதிலேயே லாபம் பார்க்குறாங்களா? இப்படியே ஒரு 2, 3 வருஷம் சேர்க்கிற காச இந்த மாரி ஒரு இடத்துல நிலம் வாங்கி போடுறது. அது வந்து 2, 3 வருஷத்துல அது டபுளா மாறும். இந்த மாரி 2, 3 இடத்த வாங்கி போட்டு ஈஸியா கோடீஸ்வரனா மாறிடலாம். ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். கோடீஸ்வரனா நம்ம அண்ணாந்து அண்ணாந்து பார்க்குறோம். நம்ம மூளைய யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இந்த மாரி ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. என் கண்ணால நான் பார்த்துருக்கிறேன். என் கண்ணால பார்த்துருக்கிறேன். அவங்க பண்ணது எல்லாமே சேமிப்பு. சேமிப்ப வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? அதாவது உங்கள ஒண்ணும் முயல் வேகத்தில ஓட சொல்லல. ஆமை வேகத்தில தான் போக சொல்றேன். ஆனா, போற ஒரு அடியும் சக்சஸா போணும். பின்னோக்கி வரக்கூடாது. அதுக்கு நீங்க சேர்க்கணும். சரிங்களா? அந்த தைரியம் வரணும். அந்த நம்பிக்கை வரணும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு. இன்னும் வந்து இந்த 1 வருஷம் வந்து குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி குடுப்பாரு. இந்த அடுத்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா, அதுக்கு அடுத்தது சனி பகவான் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லத பண்ணுவாரு. அருமையா அள்ளி அள்ளி குடுப்பாரு. சும்மா அசுரத்தனமா குடுப்பாரு. அத எல்லாத்தையும் முதல்ல நீங்க நம்பணும். நமக்கு நல்ல நேரம் வந்துட்டுது அப்படின்றத நம்பணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க கொண்டு வரணும். குரு பகவான் வந்து முழுக்க முழுக்க சுபக்கிரகம் தான். எல்லா அதாவது சுபக்கிரகம்னா எல்லாமே பாசிட்டிவ். முடியும், நடக்கும். எல்லாமே வந்து நல்லத நெனச்சா நல்லதே நடக்கும். அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் குரு பகவான். ஆனா நீங்க அவரோட ராசியா இருந்துகிட்டு, நம்மளால முடியாது. நம்ம வந்து பொறந்ததே வேஸ்ட்டு. நம்ம வந்து எதுவும் நம்மளால சாதிக்க முடியாது. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், போயிடுவோம் அப்படின்லாம் நம்ம நெனைக்கவே கூடாது. சரிங்களா? நம்பளாலயும் முடியும். உங்களுக்குன்னு இத்தன வருஷம் நீங்க வந்து ஒரு இலக்குலாம் தீர்மானிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனா பல தடைகள் இருந்தது. பல சுவர்கள் இருந்தது. உங்களுடைய அம்புக்கு முன்னால பல சுவர்கள் இருந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டு விட்டது. ஃப்ரீயா இருக்கு. உங்க இலக்க தீர்மானியுங்க. கரெக்ட்டா அம்பு எய்ங்க. உங்க இலக்கு சரியான இடத்துல அது போகும். அதேமாரி முயற்சி மட்டும் சரியா நீங்க பண்ணுங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய அருமையான பொற்காலம் தான் இந்த குரு பெயர்ச்சியும் சரி, சனி பெயர்ச்சியும் சரி. அதேமாரி இந்த வக்ர சனி வந்து ஜூன் 17லேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர சனி 140 நாட்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதில வந்து ஒரே ஒரு நீங்க என்ன கடைப்பிடிக்கணும்னா யாருக்கிட்டயும் வந்து லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த காலகட்டத்தில வந்து போட்டி பொறாமைலாம் ரொம்ப அதிகமாகுது.
நீங்க வந்து ஒரு வேலை செய்ற இடத்துலயா இருந்தாலும் சரி, உங்க மேலதிகாரிய பத்தியோ, இல்ல மத்தவங்கள பத்தியோ கொஞ்சம் தப்பா ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா கூட, அது வந்து வேற ஒரு மெசேஜா உங்களுக்கு போயிடும். அதனால அந்த பிரச்சனை வேணாம். போறீங்களா உங்க வேலைய செஞ்சுட்டு வாங்க. மத்தபடி டவுட்னா மத்த ஆள்ட்ட கேளுங்க. அது தவறு கிடையாது. மத்த மேலதிகாரிய பத்தி ஒருத்தவங்கள்ட்ட சொல்றது, அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. உங்கள போய் போட்டு குடுத்துட்டு போயிடுவான். அது எப்பயுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஒரு ஆபத்தான ஒண்ணு. மேலதிகாரிகள பத்தி எங்கேயுமே யார்ட்டயுமே மூச்ச விடாதீங்க. மேலதிகாரியே உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? யார்ட்டயும் சொல்லாதீங்க. அது வேற ஒரு மெசேஜா போயிடும். அது வேலைக்கே ஆபத்தா வந்துரும். வேலையே போனா கூட அடுத்த வேலை கிடைச்சிரும். அது ஒண்ணும் நான் வேணான்னு சொல்லல. இது வந்து வாழ்நாள் முழுக்கவே நீங்க பின்பற்றணும். அடுத்தவங்கள பத்தி நம்ம வந்து சொல்லவே கூடாது. சரிங்களா? அது வந்து அம்பு மாரி அது ஒரு ஆயுதமா தான் போகும். சரிங்களா? வார்த்தை வந்து பூ மாதிரி பேசணும். தனுசு ராசிக்காரங்க பூ மாரி தான் பேசணும். பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கு. நீங்க விரைவிலே நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த 3 வருஷத்திலே 3, 3 1/2 வருஷத்திலே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறலாம். அப்படி இல்லன்னா இல்ல. உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. சரிங்களா? உங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுக்கறதுக்காக குரு பகவானும், சனி பகவானும் தயாரா இருக்காங்க. சரியான இடத்துல வந்து இருக்காங்க. சரியான இடத்தையும் பார்க்குறாங்க. அத நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, நீங்க பெரிய ஆளு. அப்படி இல்லன்னா இல்ல. அந்த வாய்ப்ப பயன்படுத்தணும். வாய்ப்ப வந்து பயன்படுத்தலன்னா, எப்படி சிம்பு வந்து இன்னமும் வந்து அவரும் வந்து என்னது பிறந்ததுலேருந்தே நடிகர் குடும்பம் அவரு. மிகப்பெரிய நடிகரோட பையன். இன்னமும் வந்து அவரால ஒரு இடத்துக்குலாம் வரவே முடியல. ஏன்னா, அவர் அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்தல. அதுதான். ஜீவா வந்து அந்த வாய்ப்ப பயன்படுத்தினாரு. ஒண்ணும் பெரிய ஹீரோலாம் கிடையாது ஜீவா. ஆனாலும் அதுக்கடுத்து ஒரு 20 படம் நடிச்சுட்டாரு. ஏன்னா, அந்த படம் ஹிட் ஆனத வச்சு தான் அந்த 20 படம் அவருக்கு வந்து இன்னமும் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சரிங்களா? இன்னமும் வந்து ஜீவா ஒண்ணும் பெரிய முன்னணி நடிகர்லாம் நான் சொல்ல வரல. ஆனாலும் அந்த படம், அந்த வாய்ப்ப அவர் பயன்படுத்தினால் தான் இந்த 20, 25 படம் அவருக்கு வந்தது. அப்படி இல்லன்னா அந்த படமும் அவருக்கு வந்திருக்காது. ஆகையால என்ன சொல்றேன்னா, இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் வாய்ப்ப குடுத்துக்கிட்டே இருப்பாரு. இத நீங்க பயன்படுத்தலன்னா, இவன் வந்து எதுவும் பயன்படுத்த மாட்டான். இப்ப நீங்களே வந்து யாரையோ ஒருத்தர வந்து நம்பி வேலை சொல்றீங்க. அவங்க செஞ்சாங்கன்னா, நீங்க சந்தோஷப்படுவீங்க. திரும்ப வாய்ப்பு குடுப்பீங்க. செய்யாதவங்ககிட்ட அவங்க செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்களே அடுத்த முறை வேலை குடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். வாய்ப்ப நல்ல முறையில பயன்படுத்திட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.